விளையாட்டு போல தன்னுடைய எண்ணத்தினாலேயே இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறான். அப்படிப்பட்ட திடமான எண்ணம், அந்த எண்ணத்தால் உலகையே படைக்கும்படியான அந்த திடமான எண்ணம் பெருமாளுக்கு இருக்கோ இல்லையோ, அந்த திடமான எண்ணம் உடையவர்களுக்கு மனுகுன்னு பெயர். அதே போல திடமான எண்ணத்தை தான் இப்போது கண்ணன் கொண்டான். என்னன்னா, விஸ்வகர்மாவையும் கருடனையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த சிட்டியை நிர்மாணம் பண்ணுங்கோ, விஸ்வகர்மா பிளான் போடட்டும், கருடன் உதவி செய்யட்டும் என்று சொன்னான். ஆனால் உண்மையில் இவர்கள் எதுவுமே செய்யவில்லை. கண்ணன் தன்னுடைய எண்ணத்தாலே இங்கே துவாரகை என்ற நகரம் உருவாகட்டும்னு சங்கல்பம் பண்ணிட்டான். அங்க மதுரா எப்படி இருந்ததோ அதே போல துவாரகை உருவாச்சு. மதுரால உள்ள வீடுகள்லாம் அப்படியே துவாரகைக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. மதுரால உள்ள மக்கள் அத்தனை பேரும் சேஃபா இங்க வந்துட்டா. காளையவனின் பிடியில் இருந்து, அவனுடைய முற்றுகையில் இருந்து அனைவரும் தப்பினார்கள். அப்ப இத்தனையும் கண்ணன் எப்படி செஞ்சான்? தன்னுடைய எண்ணத்தால் செய்தான். அப்ப இறைவனுடைய எண்ணம் அது எவ்வளவு வலிமையானதுங்கிறத பார்த்துக்கோங்க. இதைத்தான் சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்துல பகவத் சங்கல்பம் என்று சொல்வார்கள், தமிழ்ல இறைவனின் திருவுள்ளம் என்று சொல்வார்கள், இங்கிலீஷ்ல காட்ஸ் டிவைன் வில் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட டிவைன் வில் கொண்டவனுக்கு மனுகு என்று பெயர். நாமும் மனவே நமஹா என்ற இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 51வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் அந்த மன உறுதி, திடமான எண்ணம், ஏன்னா மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த மனதில் உறுதி உண்டாகும்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான்.